இப்படி இருந்ததை எப்படி இப்படி மாற்றினேன்னு பார்ப்போமா? இது டேபிள் கிடையாது, ஸ்பைரல் மிஷின். பட் என்னோட சைலன்ஸ் சேல்ஸ்மேன். கடைக்கு யார் வந்தாலும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கதை பார்த்துட்டே வாங்கிட்டு போயிடுவாங்க. சூப்பர் மார்க்கெட் அளவுக்கு ஐட்டம்ஸோ இடமோ நம்மக்கிட்ட இல்லைனாலும் இருக்கிற இடத்த ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாமே. எல்லாத்தையும் உள்ளே அடுக்கி வச்சுருந்தா நம்ம ஷாப்பில் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு எப்படி கஸ்டமர்ஸ்க்கு தெரியும்? ஸோ முடிஞ்ச வரைக்கும் டிஸ்பிளே பண்ணுவோம். எல்லா டைமும் ஸ்பைரல் ஆர்டர் வந்துச்சுன்னா அங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு திரும்பி அடுக்கி வைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு A4 ஷீட் பண்டலில் வந்த கார்ட்போர்டில் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ கீழே எடுத்து வச்சுட்டு திரும்பி மேலே அப்படியே எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கீழே இருந்த எல்லா ஐட்டம்ஸையும் மேலே ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஒன்றா கார்ட்போர்ட் பாக்ஸில் அடுக்கி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் மேலே பென்சில் பாக்ஸ் இருக்கிறதே தெரிய மாட்டுது. இது ஸ்கூல் டைம். ஸோ அதையும் கீழே தூங்கிட்டு இருந்த ட்ரேயில் டிஸ்பிளே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இப்போ காட்டுறது எல்லாமே நாங்கள் எங்கள் ஷாப்பில் கஸ்டமைஸ் பண்ண நோட் புக்ஸ். எல்லாமே ரொம்ப யூனிக்காக க்யூட்டாக இருக்கும். அப்புறம் நோட் பேட், எங்ககிட்ட இருக்க குட்டி குட்டி டாய்ஸ் இதெல்லாமே ஒரே பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணியாச்சு. இங்கே இருக்கிறது எல்லாமே யூனிக் பென் கலெக்ஷன். ஸோ இப்படி தான் நாங்கள் எங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே எங்கள் ஷாப்பில் டிஸ்பிளே பண்ணுவோம். ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன், பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்.